இப்போ தான் ஒரு குரங்கு உள்ளே போகுது. சரி நம்ம உள்ளே போனால் அந்த குரங்கு அடிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலில் ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டு எப்படியாச்சும் அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி தான் ஐடியா தோணுச்சு. அந்த பக்கத்து போயிட்டு சுற்றிட்டு மேலே போகும்டா அப்படின்னு தோணுச்சு. மேலே போகல பார்த்தா ஒருத்தன் போனான். அவன் வந்து கத்தியை தூக்கிட்டு வந்துட்டான். சரி கத்தியை எடுத்து கழுத்துலேயே வெட்டிட்டான்னு சொல்லி பார்த்தோன்னே எனக்கு ஒருத்தன் கோட்டாலையும் எடுத்து வெட்டிட்டு இருக்கான். சரி இந்த கோடாலிட்ட வந்து தப்பிக்கணும்னு பார்த்தா எங்கிட்ட வந்து கட்டணா பைத்தியம் நிற்கிது. சரி இந்த பைத்தியத்தில் வந்து எப்படியா தப்பிக்கணும்டான்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு மறுபடியும் ஜம்ப் பண்ணி ஏறி போயிட்டேன். சரி அங்கிட்டு போய் பார்த்தோம்னா 3 பைத்தியம் ஒன்றா நிற்குது. சரி இவங்கிட்ட இருந்தால் நம்மளை முடிச்சு போடுவாங்க, கழுத்தில் வந்து ரத்தம் மட்டும் தான் வரும்னு நினச்சி நானும் ஓடி வந்தேன். பின்னாடி ஒருத்தர் விரட்டிட்டு அடியான். இவன் வந்து நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுவான்னு வந்து நம்மளை துரத்திக்கிட்டே தெரியுது. எப்படியாச்சும் அடிச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் மேலே மெடிக்கெட் போட ஆரம்பிச்சிட்டேன். சரி எப்படியும் மேலே வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சரி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நம்ம டீமாலாம் முடிச்சுட்டாங்க. சரி அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் வச்சாச்சு, எனக்கு ஓடிடுவோன்னு சொல்லிட்டு நான் நேராக இழுத்து பிடிச்சி ஓடிட்டேன். நம்ம டீம் இப்படி ஓடுறான்னு பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா அவன் எனிமி. சரி அவனையும் அடித்து டேமேஜ் கொடுத்தாச்சு. டேமேஜ் கொடுத்துட்டு கில் அடிக்கலான்னு பார்த்தா முன்னாடி ஒருத்தன் குடித்தான். சரி அவன் கழுத்துலேயே வெட்டி பிடிக்கும், எப்படியாச்சும் ஓடணும்னு சொல்லிட்டு நானும் ஓடிட்டேன். இப்படி ஓடிட்டு மேலே ஏறியாச்சு. மேலே ஏறிட்டு போயிட்டுருக்கேன். எவனாச்சும் வருவானு நினைச்சேன். லாஸ்ட்டில் எவனும் பின்னாடி வரல. சரி மறுபடியும் போகணுன்னு பார்த்தா ஒரு பாட்டுக்குட்டி முன்னாடி வந்துச்சு. அவனுக்கு எப்படியோ ஸ்லோக்கில் ஒரு ஹெட்ஷாட் இருந்துச்சு. எப்படா அவனை கில் அடிக்கலான்னு பார்த்தா லாஸ்ட்டில் கில்லை அடிச்சு விட்டாச்சு அவனை. சரி கில்லை அடிச்சுட்டு எங்கிட்டு போகலான்னு மேலே போகலான்னு பார்த்தா பின்னாடி அவனை வார சவுண்ட் இருந்துச்சு. சரி பின்னாடி பார்த்தா வெட்டுற சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் வச்சாச்சு. ஹெட்ஷாட் வச்சுட்டு எங்கிட்டா போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இங்கிட்டு வந்து அவன் இதை போட்டான், கேரக்டரை போட்டு மறந்துட்டான். சரி எங்கிட்டு போனான்னு இல்லையான்னு பார்த்தா கில் வந்துடுச்சு. கீழே பார்த்தோம்னா கீழே ஒருத்தன் வரைக்கும் அவனை எப்படியாச்சும் கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை டேமேஜ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே டேமேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு ஜோனில் அடிபட்டுச்சு. அவன் பார்த்தா உள்ளக்க போயிட்டான். அவனே செத்துட்டான். நம்மளுக்கு கில் வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.